அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்னைக்கு நம்ம 12 ஈஸி OLL கேசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் மெத்தட்லேருந்து அட்வான்ஸ்டு மெத்தடுக்கு மாறும்போது நீங்கள் டூ லுக் OLL டூ லுக் PLL கற்றுக்கிட்டு அப்படியே ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருவீங்க. அதாவது டைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவீங்க. அப்போது நீங்கள் டூ லுக் OLL டூ லுக் PLLக்கு அடுத்து நீங்கள் இன்னும் டைமை குறைக்கணுன்னா நீங்கள் எல்லா OLL கேசஸ் எல்லாம் PLL கேசஸும் கற்றுக்கணும். அதில் OLL கேசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 58 ஆல்கோரிதம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறது, அதாவது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியும் ஈஸியாக அந்த ஃபார்முலா பண்ணுற மாதிரியும் இருக்க 12 கேசஸை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். அதாவது நீங்கள் பிகினர்ஸ் மெத்தட்லேயே நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு லைன் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி க்ராஸ் ஆக்குவீங்க. அதே ஃபார்முலாவை எந்த கேஸுக்கு யூஸ் பண்ணால் அது எல்லோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுன்றதும் பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி டி ஷேப் மாதிரி ஒரே எட்ஜ் ஒரே எல்லோ எட்ஜ் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி, இன்னொன்று பேக்கு, அப்புறமா 2 கார்னர்ஸ் லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அதாவது எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ செகண்ட் கேஸ், அதாவது இந்த கேஸும் அதே மாதிரி டி ஷேப் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த தடவை கார்னர் லெஃப்ட் சைடை ஃபேஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு இல்லை ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ தேர்ட் கேஸ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது எல் அப்படியே ஒரு இங்கே இன்னொன்று ஒரு கார்னர் உங்களுக்கு டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தலைகீழ 6 எப்படி போட்டால், அதாவது தலைகீழ போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எல்லோ அப்படியே லைனாக உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக சால்வ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி டர்ன் பண்ணால் அது பேர் ஸ்மால் எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஸ்மால் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ ஃபோர்த்து கேஸ், அதாவது இது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்திருக்கும். அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ, பிளாக்கில் 2 எல்லோ, அப்புறமா லெஃப்ட்டில் 2 கார்னர்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது ஸ்மால் எஃப் அப்புறமா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், அப்போ மறுபடியும் அதே மாதிரி ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஸ்மால் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ ஃபிஃப்த்து கேஸ், அதாவது இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் எல்லோ இருக்கும். எல்லோ இருந்ததுக்கப்புறம் அது இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக 2 எல்லோ உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது 2 எல்லோ பிளாக் மாதிரி சேர்ந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ சிக்ஸ்த்து கேஸ், அதாவது இதுவும் அதே மாதிரி நார்மலாக ஒரு எல் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஸ்மாலாக ஒரு எல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரைட் சைடில் இந்த எல் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 2 எல்லோ பிளாக் மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேஸில் எப்படி ரைட்டில் பண்ணீங்களோ அது அப்படி லெஃப்ட், அதாவது எஃப் ப்ரைம் எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ எஃப் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ செவன்த் கேஸ், அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ஸ்மால் எல் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 கார்னர்ஸ் டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது சூன் கேஸ் என்ன ஃபார்முலா பண்ணுவீங்களோ, அதாவது இந்த ஃபார்முலா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டு ஆர் ப்ரைம், அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு கேஸ் நீங்கள் அந்த ஃபார்முலா, அதாவது எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ எய்த்து கேஸ், அதாவது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதாவது உங்களுக்கு எல் முன்னாடி இருந்த கேஸ் மாதிரி, அதாவது ஃப்ரண்ட்டில் இல்லாமல் ரைட் சைடில் இருக்கும்.
அப்போ நீங்கள் வந்து அப்படியே பேக் சைடில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் அப்புறமா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நீங்கள் எஃப் ஆர் யூ எஃப் ப்ரைம் சாரி ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 9th கேஸ், அதாவது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அப்புறமா ரைட் சைடில் கீழே ஒரு கார்னர் வந்து டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் 2 பிளாக் வந்து எல்லோ பிளாக் வந்து சால்வ் ஆகிருக்கும். ஃப்ரண்ட்டில் 2 சால்வ் ஆகி அப்படியே ரைட் சைடில் உங்களுக்கு 2 சால்வ் ஆகிருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ 10th கேஸ், அதாவது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எல்லா சைடும் சால்வ் ஆகிருக்கும், ஆனால் 2 எஜஸ் மட்டும் சால்வ் ஆகாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது 2 சைடும் சேர்த்து தூக்குனா ஸ்மால் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எம் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 11th கேஸ், அதாவது இந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு டாட் இருக்கும். லெஃப்ட் சைடில் அப்படியே ஃபுல்லாக எல்லோ சால்வ் ஆகிருக்கும். ரைட் சைடில் ஒரு பிளாக் எல்லோ பிளாக், அப்புறமா அதாவது ரைட் சைடில் ஃப்ரண்ட்டில் ஒரு எல்லோ பிளாக், அப்புறமா பேக்கில் ஒரு எல்லோ பிளாக் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் ஸ்மால் எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ். இப்போ வந்து 12th கேஸ், அதாவது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ டாட் வந்து ரைட் சைட் டாப்பில் வந்து ஒரு கார்னர் வந்து டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு 2 பிளாக்கு, அப்புறமா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு பிளாக்கு, அப்புறமா இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பிளாக் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்மால் எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஸ்மால் எஃப் ப்ரைம் யூ எஃப் ஆர் யூ எஃப் ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 12 ஈஸி OLL கேசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.